குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 23, 2026 வெள்ளிக்கிழமை என்ன கண்டஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்கள் ஒன்றே கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கண்டவர்ஸ் பார்த்துடலாம். நல்ல வீட்டில் இருந்தபடியே வந்து பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு செய்யும் புதிய சேவை உள்ளிட்ட பதிவுத்துறையின் 18 சேவைகளை வந்து பார்த்திங்கன்னா பெறக்கூடிய திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தொடங்கி வச்சிருக்காரு. இல்லை சொத்து பதிவு, திருமண பதிவு, சங்கங்கள் மற்றும் கூட்டாண்மை நிறுவனங்கள் ஆகிய பதிவுகள் வந்து பதிவுத்துறை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு வராங்க. 160 ஆண்டுகால பாரம்பரியம் கொண்ட பதிவுத்துறையை கணினிமயமாக்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2000 ஆண்டு தொடங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஸ்டார் 3.0 அப்படின்ற மென்பொருள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் காகிதமில்லா ஆவணங்கள் பதிவு, நேரடி வருகையில்லா ஆவணங்கள் பதிவு, தானியங்கி பதிவு உருவாக்கம், மறு விற்பனையாகும் அடுக்குமாடி குடியிருப்புக்கான அதாவது பார்த்திங்கன்னா ஆவணங்களை வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்கிறது உள்ளிட்ட அனைத்து சேவைகளுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்கன்னா திட்டம் செயல்படுத்தப்பட இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை சர்வதேச கல்வி உச்சி மாநாடு வரும் ஜனவரி 28, 29 தேதிகள் நடைபெறுது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தினுடைய இந்திய மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சங்கம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் டிட்கோ சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இது தொடங்குறாங்க. சென்னை கலவான அரங்கில் சர்வதேச கல்வி உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைக்க இருக்கிறார். அடுத்தது நன்னீர், அதாவது இப்போ சமீபமாக சிக்கன் குனி அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நன்னீரில் வாழக்கூடிய ஏடிஸ் வகை கொசுக்களால் வந்து பார்த்திங்கன்னா பரவக்கூடியது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல், மூட்டு வலி, உடல் சோர்வு உள்ளிட்டவை ஏற்படும். கடந்த 2003, 2005 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோய் பரவல் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக இருந்தது. ஓகேங்களா? அதற்கு பின்னர் வந்து பார்த்திங்கன்னா கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளும் வந்து பார்த்திங்கன்னா நோய் தடுப்பு பணிகளும் தீவிரப்படுத்தி பயனாக கடந்த 20 ஆண்டுகளாக பெரிதாக தாக்கம் எதுவும் ஏற்படவில்லை. சொல்லப்போனால் 2018 முதல் ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250லேருந்து 700 பேர் வகையில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோயால் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இது முக்கியமாக கொசு மூலம் பரவுற நோய், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நிதியாண்டுக்கான பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை வந்து பார்த்திங்கன்னா மானிய கோரிக்கையில் சிறுபான்மையின மாணவ மாணவிகள் வெளிநாடுகளில் பட்டப்படிப்பு மேற்கொள்ள ஏதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 10 மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறும் வகையில் கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டணும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த அறிவிப்புக்கு இணங்க வெளிநாட்டில் உயர்கல்வி மேற்கொள்ளும் 10 சிறுபான்மையின மாணவர்களுக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் முதுநிலை பட்டப்படிப்பை வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்கணும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 36 லட்சம் ஒரு ஆளுக்கு கொடுக்குறாங்க. அதன்படி மொத்தம் 3,60,00,000 கல்வி தொகை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வழங்கியிருக்காரு. ஓகேங்களா? எல்லாமே முக்கியமானது தான்ப்பா, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்தில் 2292.38 கோடி ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா 60 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டியிருக்காரு. தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் நிறுவனங்கள் தேவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமிரபரணி நாட்டிலேருந்து தான் தண்ணி எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்றனால புதியதாக வந்து பார்த்திங்கன்னா கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமாக மறந்துடாதீங்க. அடுத்தது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா EV வெஹிக்கிள் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 2015ஆம் ஆண்டு முதல் தான் வந்து பார்த்திங்கன்னா மின்சார வாகன உற்பத்தி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்கள்லையும் மின்சார வாகன பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா 38% வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதிக விற்பனை என்ற அளவில் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சந்தையாக ஒரு இடத்துல மகாராஷ்டிரா மாநிலத்துடன் இணைந்து முதல் தரவரிசையில் உள்ள மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேரளம், கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மின்னேற்றும் கட்டமைப்பை நிறுவுவதற்கும் மின்சார வாகன உற்பத்தி வளர்ச்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரதமரின் புத்தாக்க வாகன மேம்பாட்டில் மின்சார வாகன புரட்சி திட்டம், அதாவது BME டிரைவ் அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா 2024 தான் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? மின்சார வாகன திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2015 மின்சார வாகனங்கள் தயாரிக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் பேஸ் கொண்டு வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கட்டமைப்புகளை மேம்படுத்துது. இப்போ மின்சார காரை நான் வாங்கிட்டேன், இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் இடையில சார்ஜிங் பாயிண்ட்டு, சார்ஜிங் போர்ட்லாம் இருக்கணும் இல்லையா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா BME டிரைவ் அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2024 அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது நேதாஜி அவர்களுடைய 130வது பிறந்த நாள் தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பிரிட்டிஷ் காலத்தில் வந்து 1947 தான் வந்து பார்த்திங்கன்னா விடுதலையானது. ஆனால் அதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பே அக்டோபர் 21, 1943 சிங்கப்பூரில் இடைக்கால சுதந்திர இந்தியாவை நிறுவியவர். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பாயும் புலியுடனான மூவர்ண கொடியில் ஜெய்ஹிந்த் என்ற கோஷமும்
இவை இரண்டும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இடைக்கால அரசினுடைய அடையாள சின்னமாக இருந்துச்சு. ஓகேங்களா. 1944 ஜூலை 6 வந்து பார்த்திங்கன்னா ஆசாத் ஹிந்த் அப்படின்ற அரசை அமைக்கிறாரு. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக தனது போரை வந்து பார்த்திங்கன்னா தொடங்குவதற்கு முன்னால் சுபாஷ் சந்திரபோஸ் சிங்கப்பூரிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா வானொலியில் உரையாற்றுவார். அதில் தான் முதல் முறையாக மகாத்மா காந்தி தேசப்பிதா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முன்மொழிகிறார். ஓகேங்களா. அடுத்தது பர்மா தமிழரான ஆர் மாதவன் பிள்ளை கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 100வது பிறந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேச ராணுவத்தில் முக்கிய பங்காற்றியவர். இவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் 2024ஆம் ஆண்டு பராக்கிரம தின கொண்டாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி பேசி புகழ்ந்திருக்கிறார். ஓகேங்களா. தமிழகத்தில் அபரிதமான ஆதரவால் உள்ள மகிழ்ந்த நேதாஜி வந்து பார்த்திங்கன்னா நான் மீண்டும் பிறந்தால் தமிழனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நேதாஜி தான் சொல்லியிருக்காரு. 1938 ஹரிபுரா காங்கிரஸ் மாநாட்டில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். ஓகேங்களா. எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், அதனால் அப்படியே எடுத்துகிட்டோம். இதெல்லாம் உங்கள் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது. 1998 தான் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மராவ் அரசு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கினாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய சிலை 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியால் விஜய் சவுக் அருகே வந்து பார்த்திங்கன்னா தேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இல்லை எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸாக எழுதிக்கோங்க. சரிங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அது மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம், அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக. அடுத்தது உலகெங்கிலும் விரும்பும் நாடுகளுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்ள இந்தியா தயாராக இருக்கிறது. இந்தியாவுடன் இணைந்து எதிர்காலத்துக்கு பங்காற்றுங்கள் அப்படின்னு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு விடுத்திருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு, பசுமை எரிசக்தி உள்ளிட்ட பிற துறைகளிலும் விரும்பும் நாடுகள் ஒத்துழைப்பை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ள இந்தியா விருப்பம் கொண்டிருக்கு. ஓகேங்களா. இதில் முக்கியமானது என்னென்னா மத்திய அரசுடைய கடன் அளவு ஒட்டுமொத்த உள்நாட்டு ஜிடிபியில் 57% தான் இருக்குது. ஓகேங்களா. இது மாநிலங்களையும் சேர்க்கும்போது 84லேருந்து 85 அப்படின்ற அளவில் இருக்குது. ஆனால் வளரும் நாடுகளில் அவங்களுடைய ஜிடிபியை விட அதிகமாக 120லேருந்து 160%, 200லேருந்து 250% வரைக்கும்லாம் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது குடியரசு தின அணிவகுப்பு. நாட்டின் 77வது குடியரசு தின அணிவகுப்பில் தமிழகத்தின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா வளமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா அப்படின்ற கருப்பொருள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய நவீனத்துவத்தை பிரதிபலிக்கும் அலங்கார வாகனம் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற இருக்குது. வருகிற ஜனவரி 26ஆம் தேதி 77வது குடியரசு தினத்தை வந்து பார்த்திங்கன்னா தில்லி கடமை பாதையில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ வல்லமை மற்றும் கலாச்சாரத்தை பறைசாற்றும் கண்கவர் அணிவகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நடத்த இருக்கிறாங்க. நிகழாண்டு அணிவகுப்பினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் அப்படின்றது தான் இதனுடைய கருப்பொருள். ஓகேங்களா. இந்த ஆண்டு கருப்பொருள் தான். அதன்படி தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா வாகனங்களை அனுப்புகிறாங்க. என்ன அப்படின்னா வளமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அலங்கார ஊர்தியை வந்து அனுப்புகிறாங்க. சரிங்களா. அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கேட்க வேண்டிய 33 கேள்விகளை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் வரை வீடுகளின் பட்டியலை தான் முதல்ல கணக்கெடுக்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிவிப்பை கடந்த ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சாங்க. இல்லை 2 கட்டங்களாக நடத்துகிறாங்க. முதல் கட்டத்தில் வீடுகள் கணக்கெடுப்பும் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாதி வரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்நிலையில் இந்திய பதிவாளர் ஜெனரல் சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி மிருதுஞ்சய் குமார் நாராயணன். இவர் தான் வந்து இந்த பணிகளை மேற்கொள்வார். அவர் வந்து பார்த்திங்கன்னா குடிமக்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் கேட்க வேண்டிய 33 கேள்விகளை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. வீட்டுடைய எண், தொலைபேசி எண், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. முதல் முறையாக எண்ம டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையில் இந்த கணக்கெடுப்பு நடத்த இருக்கிறாங்க. இந்த பணியை மேற்கொள்ள முதற்கட்டமாக 11,718 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது கேலோ இந்தியா 6வது குளிர்கால விளையாட்டுப் போட்டியில் ஸ்பீட் ஸ்கேட்டிங் லாங் ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா 500 மீட்டர் பிரிவில் தமிழக வீரரான அபிஷிக் விஜய் விஸ்வநாத் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது இலியாஸ் பாஷா வந்து பார்த்திங்கன்னா காலமாக இருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் கால்பந்து வீரர், இந்தியாவுடைய முன்னாள் கால்பந்து வீரர். இவருடைய வயது 61, உடல்நலக்குறைவில் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். ஓகேங்களா. இந்தியாவுக்காக நிறைய போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுருக்கிறார். அடுத்தது வாக்காளர்கள், அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கான தேர்தல் ஆணையத்தின் அனைத்து சேவைகளை மற்றும் தகவல்களை வழங்கும் இசிஐ நெட் என்னும் புதிய ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தை வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. தலைமை தேர்தல் ஆணையரான ஞானேஷ்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வெளியிட்டிருக்காரு. இசிஐ நெட் வந்து பார்த்திங்கன்னா 22 அட்டவணைப்படுத்தப்பட்ட அனைத்து மொழிகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமானது என்னென்னா தேர்தல் ஆணைய தகவலின்படி இசிஐ நெட் என்பது வந்துன்னா உலகின் மிகப்பெரிய தேர்தல் சேவை தளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது
கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. டிஎன்யூ சார்பெல்லாம் இந்த அப்படியே இந்த வார்த்தையை கொடுத்து எடுத்துருவாங்க. அமைதி குழு ஓகேங்களா. இது வந்து டாவோஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரகடனம் கையெழுத்துறாங்க. டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு நோட் வச்சுக்கோங்க. காசாவில் நீடித்த அமைதி உறுதி செய்யவும் அங்கு மறுமேம்பாட்டு பணிகளை மேற்பார்வையிடவும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்மொழிந்த அமைதி குழு என்னும் புதிய சர்வதேச அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அதிகாரப்பூர்வமாக செயல்பட தொடங்கியிருக்கு. சுவிட்சர்லாந்தில் இருக்க டாவோஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார உச்சி மாநாட்டுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாகிருக்கு ஓகேங்களா. இல்லை இணையும் நாடுகள்னு வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய 30 நாடுகளுக்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா இணைய இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், எகிப்து, ஜோர்டன், இஸ்லாமிய நாடுகள்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க. இது தவிர வந்து பார்த்திங்கன்னா அல்பேனியா, அர்பஜைஜான், அர்மீனியா, அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகள் இணைகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புறக்கணித்த நாடுகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன் ஆகிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து புறக்கணிச்சிட்டாங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முடிவெடுக்கல ஓகேங்களா. இதனுடைய பாதகங்களை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு தான் சேர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா, ரஷ்யா, சீனா, கம்போடியா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முடிவுகளை இன்னும் அறிவிக்கலை ஓகேங்களா. போர்ட் ஆஃப் ஸ்விஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அமைதி குழு ட்ரம்ப் ஏற்படுத்துகிறாரு. இது யாருக்கான காசாவினுடைய நீடித்த அமைதியை வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்கிறது ஓகேங்களா. சமீபத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் போரின் போது வந்து பார்த்திங்கன்னா காசா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேதமாயிடுச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சேதங்களை சரி பண்ணுறதுக்காக இந்த குழு அமைக்கிறாங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் அதே தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்டேட் உடனே கிடைக்கும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.